ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஃபார்ம் டூர் போட்டிருந்தேன். அதில் ஒரு கோவில் பார்த்துருப்பீங்க. அந்த கோவிலோட டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கோவில் என்ன சாமி இருக்குது அப்படின்னா பச்சையம்மன் இருக்குது. பச்சையம்மன் அதை சுற்றி 7 கன்னிமார்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது யாகம் வளர்க்குறதுக்காக ஒரு பிளேஸ் இருக்குது. இதில் தான் யாகம் வளர்த்து சாமிக்கு பூஜை பண்ணும் பொழுது சாமிக்கு ஆராதனை இதெல்லாம் காமிக்கிறது எல்லாமே இந்த இடத்துல பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேப்ப மரம் இருக்குது. அதுக்கு கீழே கருப்பு சாமி இருக்குது. ஒரு வேல் மாதிரி நட்டிருப்பாங்க. அது பக்கத்தில் கருப்பு சாமி யூஸ் பண்ணுற கொடுவாக இருக்கும். இங்கே தான் கோழி ஆடு இதெல்லாம் வெட்டணும் அப்படின்னா வெட்டிட்டு அதை கொண்டு வந்து நேராக இந்த கோவிலுக்கு எடுத்துகிட்டு வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு படைப்போம். இது எங்களோட குலதெய்வம் கிடையாது, வேறு ஒருத்தவங்களோட குலதெய்வம். நாங்கள் இந்த வயல் வாங்கிட்டு இந்த சாமி இங்கே குடிபெயர்ந்ததுனால நாங்கள் இந்த கோவில் கட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் நாங்கள் இயர்லி ஒன்ஸ் கும்பாபிஷேகம் பண்ணுவோம். கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது இந்த குலதெய்வக்காரங்க இங்கே சாமி கும்பிட்றதுக்காக நைட்டு ஸ்டே பண்ணி அடுத்த நாள் கும்பாபிஷேகம் பார்த்துட்டு போவாங்க. கோவில் கட்டும் பொழுது தான் இந்த தளம், செட்டு, இந்த மணி இதெல்லாம் வாங்கி வச்சோம். இந்த மணி வாங்குறதுக்கு அந்த குலதெய்வக்காரங்க மணி கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க. இந்த கோவிலுக்காக செலவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் ஏற்றுப்பாங்க. முன்னாடி ஒரு சாமி இருக்குது பாருங்கள். இந்த சாமியில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ, நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு நம்ம சாமிகிட்ட வேண்டிக்கிறோமோ அதை அந்த சாமிகிட்ட வேண்டி ஒரு கல்லை எடுத்து அது மேலே வச்சு நம்ம உள்ளங்கை வச்சு ஒரு சுற்றணும். அதை சுற்றி முடிக்கிறவர்களும் நம்ம வேண்டிக்கணும் சாமிகிட்ட. நான் இது நினச்சிருக்கேன், இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு அந்த ஒரு கை ஃபுல்லாக சுற்றி முடிக்கிறவர்களும் வேண்டிட்டோன்னா நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த கோவிலுக்கு வரவங்க கண்டிப்பாக அந்த பிரார்த்தனையை பண்ணுவாங்க. நான் சொன்ன பச்சையம்மன் சாமி இவங்க தான். நடுவில் இருக்காங்க பாருங்கள், பெரிய சாமியாக, அதுதான் பச்சையம்மன். பச்சையம்மன் சொல்லுவோம், ஆனால் கூப்பிட்றது பச்சாயி சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள சுற்றி 7 கன்னிமார்கள் இருக்காங்க. இவங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது புது புது ட்ரெஸ்ஸு வாங்கி சாமியெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி வாஷ் பண்ணிவிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு பூஜை பண்ணுவோம். பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த கோவிலுக்குள்ளே தான் இருக்கும். வீட்டுக்கு எதுவுமே கொண்டு போக மாட்டோம். பூஜை முடிஞ்சு இந்த கோவில்லையே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே மேலே ஒரு கூண்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் தான் விளக்கு பொருத்தி வைப்போம். ஏன்னா இது காட்டில் இருக்கிறதுனால காற்று நிறைய அதிகம் இருக்கும், விளக்கு அணைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூண்டு மாதிரி இருக்கிறதில் விளக்கு பொருத்தி வச்சிட்டோன்னா பூஜை முடிகிறவர்களும் விளக்கு அணையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே டைல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் முருகன் சாமி இருக்கார். அப்புறம் கோவிலை சுற்றி பரிகாரம் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அப்புறம் பின்னாடியே ஒரு வேப்ப மரம் இருக்குது. மழை இல்லாததுனால வேப்ப மரம் இலையெல்லாம் கொட்டி காஞ்சு போயிடுச்சு. அப்புறம் பின்னாடி சரௌண்டிங்லாம் ஃபுல்லாக பார்க்க வியூஸ் நல்லாயிருக்கும். நல்லா க்ரீனிஷாக மலையெல்லாம் பக்கத்தில் இருக்கும். தென்னை மரம், வாழை மரம் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் டூர் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் கோவிலுக்கு ஃப்ரண்ட் வியூ. அது பக்கத்தில் தெரியுது பாருங்கள், அது வேறு ஒருத்தவங்களோட காடு. சுற்றிலும் நிறைய வயல் இருக்கும். பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கோவில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கல்லாக தான் இருந்துச்சு பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கருப்பு சாமி அதுதான் இந்த வேலு, அதில் ஒரு மாலை போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன கொடுவா இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரத்துக்கு கீழே தான் அந்த கருப்பு சாமி இருக்காங்க. கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே வருவாங்க, சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. அதில் உள்ளார சங்குலாம் வச்சுருக்கோம் பாருங்கள். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது இதில் பால், தயிர் இதெல்லாம் வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பூஜை பண்ணும் பொழுது இந்த சங்கு முழங்கும் பொழுது இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் டப்பாவில் சூடம், எண்ணெய் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த குடம் இருக்குது பாருங்கள், அந்த குடத்தில் தான் சாமிக்கு தண்ணி கொண்டு பூஜை பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே அந்த குடத்தில் தான் எடுத்து வைப்பாங்க. அப்புறம் பக்கத்தில் சின்னதாக ஒரு கேன் இருக்குது பாருங்கள், அதில் எண்ணெய் வச்சுப்போம். பின்னாடி இருக்க டப்பாவெல்லாம் சூடம், திருநீர் இதெல்லாம் வச்சுக்கிறது. உண்டியல் சாமிக்கு இருக்குது.
அப்புறம் குத்து விளக்கு 2 வச்சுருக்கோம். இந்த கோவிலுக்கு வரவங்க அவங்களால எவ்வளோ முடியுதோ அந்த உண்டியலில் வந்து காசு போட்டு போவாங்க. அந்த காசை வந்து வீட்டு செலவுக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். கோவிலுக்கு என்னென்ன தேவையோ அந்த உண்டியலில் இருக்க காசு ஃபுல்லாகவே சாமிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிப்போம். மேலே வந்து ஒரு செல்ஃப் இருக்குது பாருங்கள், அதில் தான் சாமிக்கு தேவையான துணியெல்லாம் அதில் வச்சுப்போம். அப்புறம் தேங்காய் உடைக்கிறதுக்கான கொடுவா இதெல்லாம் மேலே வச்சுப்போம். இவ்வளோ தான் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறது. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கோவிலை க்ளோஸ் பண்ணிவிடுவோம்.